என்ன டிஃபன் ரெடி. இத வர. மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் எவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? தூள் கலப்படா. இந்தா சட்னி போட்டுக்க. மா நீயே போடுமா. ஏன் இத கூட போட்டுக்க முடியாது? எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். என்னடா நீ? ஐயோ, என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்கார்ந்தா இடிக்குது, தும்னா மோட்ல இந்த மண்ணா கொட்டுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கே 250 ரூபா வாடகை. இது டவுனுமா, அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா. அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 கொடுத்தோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? அம்மா தண்ணி கொஞ்சம் கை கழுவணும். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? போதும். என்னடா சாப்பிடுற? இரு இரு, ஏன் கத்துற? இந்தா தொடச்சுக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூமுக்கு போ. சும்மா வாய் பந்துட்டு நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்களாம் ஒரு டைப்பு. நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க டுவெல்ஸ் போயிடுச்சுங்களா? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்திருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. கண்ணு சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துரும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவான். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேடா. கில்லாடிடா நீ. டேய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம தெருமனையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவனை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன்டா எனக்கு அம்மாவை போறதே தெரியல? 1 கிலோ அரிசி என்ன விலை விற்குது தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் இவ்வளவு திணித்தும்மா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படுக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரது? யாருங்க? டேய் மாதவா,
ஐயோ நான் பாக்குறது கனவா நனவா அம்மா அம்மா இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு டேய் உன்னை நான் அடிக்காத நாளே இல்லடா அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்னப்பா அப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ ஒரு அலைச்சல்மா. அப்படியா? ஏய் ஏய் இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ இப்பதானே வந்திருக்கிறான் அவன். அவன்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டிய. டேய் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு வாடா. டேய் பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுறது கலாட்டா. டேய் என்ன முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போ. வந்த பிள்ளைக்கு காப்பி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா உனக்கு என் கூட காபி சாப்பிட்டா பிடிக்கும் இல்லடா? இல்லடா நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம்ல நின்னுட்டே வந்தனா அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய் ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. போலீஸ். என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். இந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்க தான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு. பொம்பளைங்க கூட போலீஸ மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் கொடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமோ என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இந்த சங்கிலியை பிடுங்கிறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான். அதே திருடன் வந்தாங்க உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது நிறுத்திக்க. அதை யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுரு. பாப்பா இங்க வாமா. நீ பாப்பாவா? நீ ஓரமா போ. நீ வாமா. திருட நேத்து ராத்திரி உன் கழுத்துல இந்த செயினை ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு. உங்க வீடு எங்க இருக்கு? இதான். வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய் ஏச்ச மாத்தாத. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா. இந்த 2 விரல் போதும். முதல்ல ஓ 2 கண்ணையும் சதக்குன்னு குத்துவேன். உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி உன் முட்டியில லொடக்குன்னு தட்டுவேன். நீ துபகட்டி இருந்து கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்கு இழுத்து வச்சு சரக்குன்னு நறுக்கி அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். ஏய் தைரியம் இருந்தா வாடா. வா வந்து மோதி பார். சாபாஷ். என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள்ல வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன். அவனை தூக்கிட்டு போய் லாக்கப்ல போட்டு மூஞ்சியுடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரசு, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிக்கிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிக்கையில துப்பறி நாவல் வேணும்னு கேட்டிருக்காங்கக்கா. சரி. காலையில 4 மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தட தட தடன்னு கத்துறாரு. என்னங்க எதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கிறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டே வந்து நிக்குது. டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும்தான் வந்திருக்கு. நீ யாரா? நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்டா. யோ மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ், அப்படித்தான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமையை பாரு. போலீஸுக்கு நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அதான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க இல்ல, அதை பார்த்தா எங்களுக்கு தெரியாதா? போதையில இருக்கியா? போதை தெளிட்டோம், அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனியில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்கலமா இருக்குதுங்க கலாட்டெல்லாம். என்னமோ போங்க. என்ன இவன் வாரானா பாராட்டுறானா? ஏய் வாங்க. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். என்ன என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கற? நான் 9 மணிக்கு வருவேன்னு தெரியும்ல. ஏற வண்டியில. நான் ஒண்ணும் வண்டியில வரல. இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். அவன் பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான்.
நான் போறேன் முன்னால நீ வாடி பின்னால நாக்கிரு தோட்டத்துக்கு நீ போடி முன்னால நான் வாரம் பின்னால நாக்கிரு தோட்டத்துக்கு துப்புனாலும் பரவாயில்ல திட்டாம விட்டாளே தேங்க்யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன போலீஸ் வந்தப்போ சொல்லிடலான்னு பார்த்தேன். என்ன நைட் வந்து திருடன் இல்ல என் லவ்வர் தானே சொல்லிட வேண்டியதானே. டீச்சர் குட் மார்னிங் டீச்சர். போ 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 போ. ஹாய் டார்லிங். அது குழந்தை கண்ணப்பா. என்ன ராஜா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்கலான்னு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? ஸ்கூலுக்கா? இது பாருப்பா, என் ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு சைஸ் பொண்ணுங்க தான் இருக்கு. நீ அங்க வந்து உன் டயத்தை வேஸ்ட் பண்றதை விட இப்படி பொம்பளைங்க காலேஜா பார்த்து சுத்துறா உனக்கு உபயோகமா இருக்கும். அலையாத. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டேய், பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அரை. ஏம்மா, எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சி வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சிருக்க போல் இருக்க? டேய், இது தெய்வத்துக்கே அடுக்காதுடா. நன்றி மறக்க கூடாது, தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுன நடக்கிறத வேற. போறேன், நானே போய் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. ஐயோ சிரிக்கிறானே. குளிச்சியா? தூங்குனியா? எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்க வாண. ஐயோ, வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா வா வா. ஏய் மாதவா, சிரிச்சா ஏண்டா பலகீனமாவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அதை செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படி வேணாலும் செய்யலாம். பயங்கரம். என்னடா? வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தா. அது கம்பேர் பண்ணா அது சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மன சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான்.
டிக்கெட் எடுத்துறாத. ஏங்க இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார் இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாமே. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா, உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார் அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி அவனுக்கு இந்த தந்தி கொடுக்குற ஐடியா வந்தது? பின்றடா, என்னமோ போற. நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா, தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். இதெல்லாம் வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டியே அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை கோயிட்டாதான். என்னடா? புறப்படுமா, 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா. உமா, பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு. என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கல எடுத்துட்டு அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, ஐயோ, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல நான் எடுத்துட்டு வந்துறேன். டேய், நீ எங்கடா போற? டேய் மாதவா, நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீடெல்லாம் பத்திரமா பாரு. அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படிடா உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி, வருத்தப்படாதடா. உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கிடைச்ச உடனே தந்தி அடிக்கிற, கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயில்லயே போயிடுறோம்டா. வேகமா போயா. என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம் இப்போ. அப்போ பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண, துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ, உங்களை தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வரதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா, படம் போட்டிருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனால தான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏங்க ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுருக்கு? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ, என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற. என்னமோ போட.
அநியாயமா? ஐ நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வட்டீங்களா? ஜாலி. டேய், நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்கடா. பஸ் ஸ்ட்ரைக். இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டான். எவன் போனா எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளை காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடிஞ்சது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டிலாம் எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல. போ. அப்படியே ஏன் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதான், கூச்சப்படாத. அடாடாடா, எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. காவலுக்கு தான், ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போக சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ். உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். ஏங்கா இவனாவது கூர்க்காக்கு மாசம் 10 ரூபா கொடுப்பானா? கொடுப்பான். என்னன்னு தான் படிச்சவன் இல்லையா? Could be because of that only I have been cut away from this world. Her thoughts are highly astonishing. My inability to break away from her feelings, expressions. அக்கா குடிச்சிட்டு வராங்கா. இங்கிலீஷ்ல திட்டாலும் திட்டுவான். பேசாம இரு. இந்த காலையில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் செக்ரட்டரிங்கிற மாதிரி நான் தான் பொறுப்பு. இந்த ஆளுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி திருத்துறேன் பாரு. Star-studded sky. I can't believe that Good she morning, has sir. left me. Good morning. Good. I live with the feeling that she is still with me. சார், ப்ரொஃபசர் சார், இத பாருங்க. இந்த காலனி செக்ரட்டரிங்கிற முறையில நான் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. குடிக்கிறது அவ்வளவு நல்ல பழக்கம் இல்ல. நீங்களே இப்படி குடிச்சிட்டு போனா பசங்க எல்லாம் எப்படி படிப்பாங்க? குடிகாரங்களை இந்த உலகத்துல யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால போடி. என்ன சிரிப்பு உனக்கு? மாட்டையன், கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன். இப்படி பொம்பளைங்களை மதிக்க தெரியாதனால தான் இவன் பொண்டாட்டி இவனை விட்டுட்டு ஓடுனா. மூஞ்சி மொகர கட்டை. பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட். மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சுவாபத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனா இருந்தா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை சொன்னா கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசென்ஸ் கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாம்க்கா. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான்.
அட நம்ம ஊருக்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. டேய் மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் கூர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடுவே. இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யாரு இவன்? ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா அக்கா, என்ன கூர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டோமே? ஐயோ என்னங்க கூர்க்காங்க, கூர்க்கா. ஐயோ நில்லு நில்லு நில்லு. இரு, நீ கூர்க்கா தானே? जी हाँ, हम गुर्गा हाय. ஹிந்தி ஹிந்தி. இவ்வளவு உயரம் இருக்காங்க, வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाई और बहनों, न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया. இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க 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 இருங்க, இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கான் சார். இவனை பார்த்தா கூர்க்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह, भीम सिंह का पट्टा राम सिंह. हाँ. 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ. பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुर्गा से सवार उठा है. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். என்னடி நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். மூதேவி. யோ, என்னயா தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டோம். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போனப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். அதுல டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே? शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह. இந்த ராம் சிங் இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சே. டிக்கெட்டு. டேய் மாதவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி 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 உருவி கையை அறுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான், எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பஹான். பஹான் இல்லடா, பெஹன். 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 பேசுற இந்தி பயங்கர சோதுப்பல்ல. எங்கயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில தான்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். வர்றான். சம்ஜா. சம்ஜாகும். அண்ணா சீக்கிரம் போங்க, அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும்.
இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட், பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. சொல்லு, மந்திரிச்சு விட்டுருமா? டக்கு டக்கு முதல்ல காலனியில நல்ல பேர் எடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சீச்சு, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா, ராம்சிங், ராம்சிங் ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கா. சரி, அதனால அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. டேய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போட. டேய் டேய் மாதவா, டேய் கொஞ்சம் நில்லுடா டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன், தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. டேய் டேய், அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுடா. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன். अच्छा मैं चलता हूँ. बेटा साहब, अब क्या करती हैं? मम्मी कहाँ है? என்ன ராம்சிங், அதுக்குள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்பதான் போனே? आप साइकिल में वंदिंग. இப்படி எல்லாம் வேலை சொல்றதுனால உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? आप क्या करती है? நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் बोलता है. ராம்சிங், உன் தாய்மொழி ஹிந்தி தானே? हाँ जी. அப்படியே பேசும்போது இப்படி தடுமாறுற? हमको कुछ विंक है. विकल. हाँ बेटा, आपका बेटी बहुत अच्छा है. 15 साल पहले 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தான். சோட்டா பாய். பாக்க இந்த குழந்தை மாதிரியே இருப்பான். ஆனா பையன். இப்போ குழந்தையை பார்த்துள்ள எனக்கு தம்பி ஞாபகம் வந்துருச்சு. ஜி மே தினம் வந்து இந்த குழந்தையை பார்க்க அனுமதி கிடைக்குமா மேம் சாப்? ராம்சிங், குழந்தைங்கன்னா உனக்கு அவ்வளவு இஷ்டமா? ஜி. இத பாரு, நீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், ஸ்கூலுக்கு வரலாம், என் குழந்தையோட விளையாடலாம். ஓகே? अच्छा जी. जी आपको पति दुबई में है ना? ஆமா, போய் 2 வருஷம் ஆச்சு. அவருக்கு லெட்டர் எழுதும்போது இந்த கூர்கா பத்தியும் கொஞ்சம் எழுதுங்க. கொஞ்சம் லெட்டர். கண்டிப்பா. जी शुक्रिया. ஏய் இரு, காபி சாப்பிட்டு போ. बेटी போடா. போடாவா? என்ன அழகா தமிழ்ல பாட்டு பாடுறான். நீங்க ஒரு பெரிய தமிழ் கதாசிரியர். ஒரு வரி எழுதினா 9. ஐயோ, ஏன்டா கால பிரிச்சா? டேய், காலனி பூரா பேசிக்கிறாங்க. ஒரு நேபாளக்காரன் தமிழ்ல பாடுறான் பேசுறான்னுட்டு. என்ன இதுக்காக பாடுற? ஒரு ஜாலிக்கு தான்டா. நல்ல சீனா பண்ணிட்டு போறது. இப்ப குளிக்க போறேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். வச்சிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விலை? விலையா முக்கியம்? எனக்கு நீ தான் முக்கியம். இதுக்காக நான் கடக்கடையா அலைஞ்சு தெரியுமா? ஏய், ஐயோ அப்படி இல்ல. டீச்சர், டீச்சர். ஐயோ, ஏன் இப்படி கத்துறீங்க? குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல? கூர்க்கா வந்தானே இங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க?
பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் வீடு பூந்து என் காஸ்ட்லி படவே திருடிட்டு போயிருக்கான். गिरटी गिरटी गिरटा हाय ஏய் கூர்க்கா तुम दोनों इधर आया இங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா எங்க உன் யூனிஃபார்ம்? என்ன முழிக்கிற? இங்க உனக்கு என்ன வேலை? அது என்ன? இல்லைங்க, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால டெய்லி 1 மணி நேரம் இங்க வந்துட்டு போவாரு. ஆஹா, நாங்க உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறதே இங்க வந்து இந்த குழந்தைகளை கொஞ்சறதுக்காக இல்ல, திருடனை பிடிக்கிறதுக்காக. நீ உன் டியூட்டில கரெக்டா இருந்திருந்தீனா பட்ட பகல அக்கா வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு 10,000 ரூபாய் புடவை திருடிட்டு போயிருப்பானா? இன்னைக்கு இந்த திருடு நடந்திருக்குன்னா அதுக்கு நீதான் காரணம். உன்னுடைய கேர்லெஸ். இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ திருடனை பிடிக்கல, உன்னை வேலையை விட்டு நிறுத்திடுவேன், வேற கூர்க்காவை வச்சிருவேன். இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. பேருக்கு ஒருத்தனை புடிச்சு திருடன்னு சொல்லிட்டா வாய முடிக்கிறாங்க. ஒரு வாரத்துல திருடனை புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்கடா. திருடனை பாக்கெட்ல ஏக்கறான், கேட்டோன்னு எடுத்து வெளிய விடுறது. நமக்கு என்ன அந்த வேலை நிரந்தரமா இருக்குன்னு தோணல. கூர்க்கா வேஷம் போட்டு திருட மாதிரி முழிக்க வேண்டியிருக்குடா. திருட கிடைச்சிட்டா. எங்கடா எங்க எங்க திரும்பி பார், இங்க பார், நன்றாக கூர்ந்து என்னை கவனித்து பார். நான் தான் அந்த திருடன். டேய் என்னடா சொல்ற? திருடனை பிடிக்கிற, அடிக்கிற, துரத்துற, இத காலையில இருக்கவங்க பார்த்தா போதும் இல்லடா. போதும். அந்த கேரக்டர் நான் பண்ணட்டா. இங்க பார், கூட்டம் சேர்ந்ததை என்னை விட்டுடு, அப்பதான் நான் ஓட முடியும். இல்லன்னா என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிடுவானுங்க. வேணாடா, ஏதாச்சும் பிரச்சனையா போடா. லைஃப்ல ஒரு த்ரில்லிங் வேண்டாமா? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹெட்மாஸ்டர் பார்த்து பண்ணல. இத பார், நீ நேரா டென்ட்டுக்கு போற, எண்ணெயும் கறியும் ரெடி பண்ணி வைக்கிற, நான் நேரா நைட் வீட்டுக்கு டென்ட்டுக்கு வந்துறேன். போ. Do as I said, go as I said. மாதவா, எப்படிடா இப்படிலாம் பின்ற? என்ன கணக்குடா இது? என்னமோ போடா. ஏய் ரெடியா? சீக்கிரம் வாடா. கிழிஞ்சுதுடா கிருஷ்ணகிரி. உன்னை நம்பி மேக்கப் போட்ட பாரு, உருப்பிட்ட மாதிரி தான். டேய், திருடுன பிடிக்கிறவன் தைரியமா தெம்பா இருக்கணும்டா. சரி, ஆனா நீ வந்து என்ன பிடிக்கிற மாதிரி நடிக்கிற, நிஜமா அடிச்சிட கூடாது. டேய், அது நீடா. உன் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. தைரியமா என் பின்னாடி வாடா. பார்க்காம என்ன அப்படியே கட்டி பிடிச்சு திருடன்னு கத்து. கத்தி விஷயத்தை கத்தி உருவாங்க. ஒரு ஆளு குனிஞ்சா போதும் உடனே கும்மு கும்முன்னு கும்பிடுவீங்களே. இப்படி ஆளு கால அடிச்சு அவன் மூஞ்சி மோரகட்டை எல்லாம் வீங்கி போச்சுன்னா அப்புறம் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிடும். முதல்ல மோமுடிய கழட்டு. இரு. இந்த காலனில நான் தான் செக்ரட்டரி, நான் தான் முகமுடிய கழட்டுவேன். கரெக்ட். இந்த காலனில கழட்டுறதே இந்த அம்மா தான். கழட்டுங்க. முகமுடிய தான் கழட்ட போறேன். இரு. மாதவனா? அட மூதேவி. அட பாவி, நீதான் அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு செயினை திருட வந்தியா? இருக்கும் முழிக்கிற மொழிய பார்த்தா தெரியல. எனக்கு அப்பவே தெரியும்.
நம்ம காலனி பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்னு. இல்லைன்னா பட்ட பகல்ல என் வீடு போந்து என் 10,000 ரூபாய் சேலையை திருடி இருப்பானா? திருட்டு பைய முழிக்கிறத பாரு. கருப்பா, பகல்லாம் நல்லவனா நடிச்சு எங்களை ஏமாத்திட்டில. முதல்ல போலீஸுக்கு யாரோ போன் போடுங்க. போலீஸ் வேண்டாம், திருந்தவ கை கால முறி. ஒரு கூர்க்காக்கு சவாரத்தோட என் தாய் எடுத்தால விட மாட்டேன். எடுக்கத்திய சொருகு. மாதவா கத்தி எடுத்துட்டானா உன்னை குத்தாம விட மாட்டான். பழகுற தோஷத்துக்காக சொல்றேன், நீ தப்பிச்சு ஓடிடு. என்ன வீரம், என்ன வீரம். ஏய் குர்கா, வெரி குட். கை கொண்டா கைய. பிரமாதம். வெரி குட். என்னங்க டீச்சர்? எங்க டீச்சர் இந்த பக்கம்? மிஸ்டர் மாதவன், நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். பார்க்கத்தான் டீசெண்டா தெரியல, டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க உருவத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துக்கிட்டீங்களே. நீங்களும் நம்பிட்டீங்களா? நான் நேத்து திருடனா நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சிவா ஒன்னா கேட்டு பாருங்களேன். சிவாவா? யார் அது? நம்ம கூர்க்கா भीम सिंह का बेटा राम सिंह. என்ன உளறீங்க? அடிபட்டதுல தலைக்கு ஏதாவது? சரியா போச்சு. நம்புங்க, நம்ப அகட்டி போங்க. அவன் ஒரிஜினல் கூர்க்கா கிடையாது. நானும் அவனும் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற கொடுமுடிங்கிற கிராமத்துல ஒன்னா படிச்சவனுங்க. அவன் அந்த ஊர் கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன். அப்படியா? ஆமா, அவனுக்கு கூர்க்கா வேலைக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். ஒரு வாரத்துல திருடனை பிடிக்கலன்னா வேலை பறி போயிடுன்னு என்கிட்ட புலம்புனான். அவனை காப்பாத்து போய் இந்த நாட்டு மருந்து இது உள்ள இது வெளியே. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? உங்களுக்கு இந்த ஐடியா தவிர வேற எதுவுமே தெரியலையா? உங்களை பத்தி இந்த காலனில என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? இந்த காலனி பக்கமே உங்களை சேர்க்க கூடாதுன்னு பேசிக்கிறாங்க. டீச்சர், எல்லாரும் என்கிட்ட ரொம்ப விளையாடுறாங்க. எல்லாரையும் குண்டோட கைலாசம் அனுப்பிச்சிடுவேன். நான் ரொம்ப புல்லானவன்னு சொல்லுவீங்க. சரி, என் பாஸ்போர்ட் என்னாச்சு? அதுக்காக தான் உங்களை பார்க்கலான்னு வந்துட்டு இருக்கேன். மாதவ, டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டியடா. என்ன உளறீங்க? கண்டிப்பா வர திங்கட்கிழமை கொடுத்துறேன். இத பாருங்க, அன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை தேடி வர மாதிரி வச்சுக்காதீங்க. வர டீச்சர். டீச்சர், நான் சொன்னதெல்லாம் போய் அப்படியே அந்த காலனி ஜனங்க கிட்ட சொல்லி சிவராமனோட சூத்திரம் மண்ணை போட்டுடாதீங்க டீச்சர். பாவம் டீச்சர், அவன் ரொம்ப நல்லவன். சொல்ல மாட்டேன். வர. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. देखो देखो मुझसे अच्छा और लड़की दुनिया सच्चा लड़की लड़की किच्चा देखो देखो मुझसे अच्छा. राम सिंह. கூப்பிட்டியாமா? ராம் சிங், ஜி. அந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாட்டு ஒரு தடவை பாடு. நல்லி நல்லி பிள்ளை क्या பிள்ளை? ओ நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி गाना एक बार गाओ. जी मैं 15 साल पहले मद्रास आ गई इसलिए. ராம் சிங், உங்க அப்பா பேர் என்ன? भीम सिंह. சிவராம் சிங்னு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? क्या? சிவராம் சிங். नहीं नहीं. அப்படின்னா கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமிக்கும் உனக்கும் என்ன உறவு? மாதவன் கிட்ட பேசிட்டு வரீங்களா? ஆமா. நான் வரேன் டீச்சர். எங்க? இந்த கூர்காலன்னு தெரிஞ்சு போச்சு. எந்த வேலையும் கிடைக்காம தான் இந்த கோமலை வச்சு போட்டேன்.
இது தர்மடி கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன். நாங்க ஒண்ணும் எட்டப்ப பரம்பரையில காட்டி கொடுக்கறதுக்கு. இந்த வேஷம் நல்லா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கு, அதையும் கல்ற. நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்க எல்லாரையும் அசத்து. देखो देखो मुझसे अच्छा இனி எதுக்கு ஹிந்தி, தமிழ்லயே பாடுவோம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி நம்பி தெரிஞ்சுதான்டா ஓடுறேன். ஏன்டா இப்படி ஓடுற? திருப்பி தானே உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? ஏண்டா நான் உனக்கு திருடான அடிக்க சொன்னேன், நீ தான் ஐடியா கொடுத்த. ஏண்டா கடைசியில நீ ஹீரோ ஆயிட்ட, எல்லாரும் சேர்ந்து என்ன காமெடி ஆயிட்டீங்களே. நீ கையில அட்ரஸ் வச்சுட்டு வரும்போது எனக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடக்கணும். டேய், உனக்காக எவ்வளவு அடி வாங்கினேன்னு என்ன வீட்டுல வந்து பாத்தியா நீ? இல்ல வந்து பாத்துருப்ப, நீ அடிப்பியோன்னு தான் பயந்துட்டேன். நல்ல வேலை நீ வரல, வந்திருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பேன். வலிக்குதாடா? என் உடம்பு எக்கேடு கட்டம், உனக்கு என்னடா? நீ நல்ல பேரை வாங்கிட்டல்ல, எனக்கு அது போதும். நீ பேசாம இங்கே இரு. எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு நிஜமாவே பெங்களூர் போறேன். அங்கேயும் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுறான்னு சொல்லி என்ன அனாவசியமா கொலைக்காரனா கிடாத. ஆல் தி பெஸ்ட். டேய் மாறவா, நீ செஞ்ச உதவியை நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன்டா. கொஞ்சம் கையை விடு, புண்ணிய என்னால மறக்கவே முடியாதுடா. நான் வர்றேன். மாதவா, ஒவ்வொரு ஐடியா கொடுக்கும் போதும் பின்னிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, கடைசியில உன்னை பின்னிட்டாருங்களடா. என்னமோ போட. அடே வாங்க வாங்க வாங்க, இதான் வீடு. சரசு, இந்த சாவியை கொண்டா. சீக்கிரமா வா, திருவாரூர் தேர் மாதிரி அசைஞ்சுக்கிட்டு. எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? கூப்பிட்டுக்கல. சரசு, சரசு இங்க வாயேன். என்னக்கா? எதுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? மாதவன் டிராவல் ஏஜென்சி காலி பண்ணிட்டான்ல, ஆள் இன்ஸ்பெக்டர் குடி வர போறார். யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். வீட்டை கழுவுறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு. கழுவுறதுக்கு வீணா ஏன் ஆள் தர்றீங்க? கைவசம் அருமையான ஆளை வச்சிருக்கேன். கூர்க்கா, ஏ கூர்க்கா, வாடா, ஆவோ. ஜி சார். நான் கூர்க்காவா? பார்த்தா தமிழால் மாதிரி இருக்கா? साहब, हम लोग नेपाल से जोगरा से इसको मद्रास आता है. தமிழ் தெரியுமா? தெரியும் சார். இந்த வீட்டுக்கு நாங்க குடி வரோம். வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி கழுவை. ஜி சார். லக்கேஜ் எடுத்து உள்ளவை. சரிங்க ஜி. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பிரின்சிபல் இல்ல. இது என்ன தெரியுமா? குருவி. ஐயோ, குருவி இல்ல, மணிப்புறா. இத பத்தி பெரிய கதையே இருக்கு தெரியுமா?
இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு எதிர்பாராத விதமா இறந்து போயிடுச்சு, இல்ல யாராவது கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு மணிப்புரா காட்டுக்குள்ள போய் நிறைய கல்ல பொறுக்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆகாயத்துல எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ அவ்வளவு உயரமா பறந்து அதுவே தானா ரக்கையை முடிக்கும். ஐயோ, மேல இருந்து விழுந்து செத்துருமே. அதான் ஒண்ணு இருந்துருச்சுன்னா இன்னொன்னு உடனே தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்கு அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா இருக்கா? லைட் ஆஃப் பண்றா. முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குடா. டேய், கண்ணை மூடிட்டு தூங்குடா. லைட் எரிஞ்சா இப்ப என்ன? கிண்டலா பண்ற? இப்ப நான் அங்க வந்தேன், உன் பொம்மை என்ன ஆகும் தெரியுமா? நிறுத்துங்க. முதலாளி ஓடி போய் 3 மாசம் ஆதியா? தெரியாம எங்கேயும் இருக்க மாட்டான். எங்க அவன் முதலாளி? யோ, 8 வெட்டின்னு சொல்லி என்கிட்ட இருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கி பெட்டில வச்சு போட்டுன இல்ல, பணத்தை போட்டு ரசி வாங்குற இவன் தான் சார். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். கிளவியா பணத்தை வாங்கல, திருப்பி கூடியா? சார், முதலாளி என்கிட்ட பணத்தை இல்ல சார். எனக்கு தர வேண்டிய கமிஷனை கூட கொடுக்கல. அவன் கிடைச்சாங்கன்னா நானே அவங்களை போட்டு பெரட்டி எடுத்துருவேன், தெரியுமா? யாரு கவலைப்படாதீங்க, போலீஸ் வருது. சார் இவன் தான் சார் பணம் வாங்கினா சார், ஏமாத்தி விட்டான் சார். வாங்கி கொடுங்க. சார், முதலாளி ஓடி போடுறது நான் என்ன சார் பண்றது? சார், என்கிட்ட இருந்து 3000 ரூபாய் வாங்கிட்டு கொடுக்கல சார். சார், சார் சொன்னா கேளுங்க சார். சார், சார் நேரம் சார், சார் நான் ஒண்ணுமே சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். வாயா வெளிய. சார் சார், அடிக்கிற அப்படின்னு உள்ள வந்து அடிங்க சார். வெளியே கூப்பிட்டு போய் அடிச்சுன்னா இன்ஸ்பெக்டர் எல்லாம் பாப்பாரு சார். அடிக்க போறவரை இன்ஸ்பெக்டர் தான். வாயா வெளிய. எஸ் சார். உட்காருங்க. வேண்டாம் சார். ஏன் சார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால் உங்களுக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்லவே இல்லையே? சொந்தக்காரர் தான் சார். சொன்னா திட்டு வாருங்கிறதுக்காக சொல்ல. சாரி சார், அவரே கூப்பிட்டு போன்ல சொல்லிட்டாரு. அதனால தான் உங்களை விடுறேன். நீங்க போலாம். ஜீப் ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயோ வேண்டாம் சார். எதுக்கு சார் உங்களுக்கு வீண் சிரமம்? நான் சார். யாரா அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராஜகோபால்? எவனா கல் எடுத்து அடிச்சது? சிவராமா, என்ன முடிவு எடுத்தியா? குளிச்சுட்டியாடா? நான் குளிச்சேன் குளிக்கல, அதை பத்தி உனக்கு என்ன முடிவு எடுத்தா இல்லையா? ஐயோ, புது பேஸ்ட் சொக்கா. என்னடா நாராயணா? ஐயோ, வாடா பணத்தை கொடுத்துட்டானா? கொடுத்துருவானாடா, சாதாரணமா கொடுத்துருவானாடா. நம்ம கெட்டா இல்லாம்பா பத்தியா? புதுசா பிரஷ், புதுசா பேஸ்ட், புதுசா டவல், சட்டு பேண்ட்லாம் அயன் பண்ணி போறான்டா. நாம வேலை இல்ல இல்லையா? கொண்டா கைய. தம்பி, நீ தாலி கட்ட போற பொண்ணுக்கு
கழுத்துக்கு கீழே பயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. சந்தேகம் இருந்தா இருக்கா இல்லையான்னு போய் பாத்துக்க. அதோட அதிர்ஷ்டம்னா வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்க. அதோட அதிர்ஷ்டம்னா வர 14ஆம் தேதிக்கு மேல நீ நினைச்சாலும் இங்க இருக்க முடியாது, வெளிநாடுதான். கழுத்துக்கு கீழே பயத்துக்கு மேல நெஞ்சில வலது பக்கம் குண்டுமணி அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன், ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ண போறேன். ஏங்க, முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன், தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா, இங்க வா. என்னங்க நீங்க? ஐயோ இங்க வேண்டாம், யாரோ பாக்குறாங்க. அந்த பக்கம் இல்ல, இங்க இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கீங்க. சொல்றேன், நீ வா. என்ன விஷயம்? பாடா, யாருமே இல்ல. ஐயா, இப்பவாவது சொல்லுங்களேன். அது சொல்ற விஷயம் இல்லம்மா, சொல்லி பார்க்கணும். ஐயோ, சரி உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பார்க்கலாம். பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுங்க. ஐயோ, இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு, நீ எடு சொல்றேன். வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிருச்சு போல இருக்கு. அப்படி இல்ல, நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். ஐயோ நல்லா இருக்கு பா. லதா, என்ன மன்னிச்சிடுமா. வெளிநாடு போற ஆர்வத்துல அப்படி நடந்துக்கிட்டேன் ஒழிய, ஒரு வாரமா என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். இனிமே என்னால மனசுக்குள்ள ஆட முடியாது. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆகணும். என்ன வேணும்? இங்க லத்தான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்களா? அவங்க அப்பாவுக்கு வேலை மாத்திட்டாங்க, வேற ஊருக்கு போயிட்டாங்க. போய் 3 நாள் ஆச்சு. எங்க போயிருக்காங்க தெரியுமா? போறவங்கன்னு சொல்லிட்டா போறாங்க. போ. ஜோசியம் பார்க்கிறது, கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், மச்ச பலன்கள் எல்லாமே பார்த்து சொல்லப்படும். ஐயாவுக்கு வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். கொஞ்சம் வாங்க வெளியே சொல்றேன், நல்லாவே சொல்றேன். என்ன சொன்னீங்க சார்? உங்க வலது தோள்ல ஒரு பெரிய மச்சம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு ராஜ யோகம். மச்சம் வலது தோள்ல?
இல்லன்னா இல்லன்னா இந்த தொழிலையே விட்டுறேன். அண்ணே, ஏற்கனவே ஒரு இடத்துல மச்சம் பார்த்துதான் இந்த மாதிரி வசந்த மாளிகையில் இருக்கிறேன். உங்களை எல்லாம் வாங்க 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 சார். நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர். சர்சு சர்சு, இங்க யாரும் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல. ஒரு பய கூட இங்க உள்ள வர முடியாது. இது அவ்வளவு அமைதியான ஒரு இடம். ஏங்க அதுல உட்காரட்டுங்களா? தாராளமா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்காக தானே கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். உட்காருங்க. கொஞ்சம் ஆட்டி விடுங்க இத. ஏன் சார் இவ்வளவு தமாஷா நீங்க பேசுறீங்களே, நீங்களே ஏன் ஒரு காமெடி கதையை எழுதக்கூடாது? எங்க சார் எழுத விடுறாங்க, கைய கட்டி போட்டுறாங்களே. எனக்கும் அப்படிதான் சார். கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறா. என்னது ஒட்டுவா ரொட்டியா? விஷயத்தை பேசுவோமே. ஆமா சொல்லுங்க. இப்போ ஹீரோ தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார். வெரி குட் ஓபனிங், வெரி குட் லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றா. அந்த இடத்துல ஒரு டான்ஸ் வழுக்குமே. எப்படி? நல்ல வேலை ரேப்பிங் சீனை சொல்லல. ஏன் சொல்லுங்களே. அத நான் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன். இப்போ உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. ஐ ஆஹா, என்ன அடக்கம், என்ன அடக்கம். சாப்பிடுங்க. நீங்க இப்ப சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஹீரோயினி செகண்ட் இது என்ன ஹெலிகாப்டரா? விசிஆர், டிவி, டெக் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேமல், ஒட்டகம். இது எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னால உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் தான். குழந்தைங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? குழந்தைங்களுக்கு தான், ஆனா ஒழுங்கா சொல்லி கொடுக்கலனா சம்பளம் தர மாட்டாங்களே. ஆமா ஆமா, சாரி. ஈவினிங் வந்து மீட் பண்றேன். வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. ஏபிசிடி சொல்லி தரேன். எனக்கு வீட்ல ஒண்ணும் வேலை இல்ல. எவ்வளவு நேரம் தான் வீடியோ பாக்குறதுலயும் புக்ஸ் படிக்கிறதுலயும் பொழுது போக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் காலனில ஒவ்வொரு வீடா போய் நானே செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு வரேன். எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. உன் பேரு? என் பேர் லதா. நல்ல பேரு. அப்புறம் டீச்சர், என்னவோ சொல்ல வந்தீங்க, சொல்லுமா. நான் போயிட்டு வரேன். லதா, உனக்கு ராம்சிங் தெரியுமில்ல? குர்கா. अब हमारा गेस्ट एक ग्लास दूध पिएंगे. ஒண்ணு வேண்டாம். எடுத்துக்கம்மா, நிறையவே இருக்கு. பரவாயில்ல, நான் அப்புறமா வரேன். சரி. என்ன வேணும்? कुछ नहीं साहब. என் வீட்டே காவல் கத்த எப்படி? மத்த வீட்டையும் பாத்துக்கோ. போ.
என்ன கூர்க்கா? என்ன வேணும் ராம் சிங்? நான் எனக்கு அது ஐ எம் சாரி, அன்னைக்கு நான் வேணும்னே செய்யல. என்ன ஆச்சு ராம் சிங் உனக்கு? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என்ன நிஜமா உனக்கு தெரியலையா? ஏன் தெரியாது? நேத்து பார்த்தேன், இன்னைக்கு பாக்குற. அதுல நான் என்ன அட, பிரச்சனை என்னன்னு சொல்லு. சாப்பிட ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது வேணுமா? कुछ नहीं मैम साहब, आप मार्केट में वेजिटेबल और फिश चाहिए ना? ஒண்ணு வேணா, நானே காலையில போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ठीक है मैम साहब. आप யோ, நீ நைட்ல காவல் காக்கிற கூர்க்கா, பகல்ல தூங்குறதே தப்பு, அதுலயும் தூங்கிக்கிட்டே நடக்கிறது அதை விட தப்பு. இது எதுல போய் முடியுமோ? साहब, हमको एक समसाई. இப்படி வா. நடு ரோட்ல வச்சு சமோசா கேக்குறியே, நான் என்ன பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? வேணும்னா நான் எழுதின நாவல்ல உன்னை தரேன். नहीं साहब, हमको உனக்கு தமிழ் தெரியுமில்ல? தெரியும் சார். அப்ப தமிழ்லயே சாப். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகினாங்க சார். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. ஆனா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சப்போ அதுல ஒருத்தர் பழகினதெல்லாம் மறந்துட்ட மாதிரியும் சுத்தமா கண்டுக்காத மாதிரியும் நடந்துட்டாங்க சார். அப்படி ஏன் கண்டுக்காம? ஏன்பா, ஒரு ஆளு தெரியாத மாதிரி நடந்துக்குதுன்னு சொன்னியே, அது ஆனா பொண்ணா? பொண்ணு சார். ஆட அறிவு கெட்டவனே, இதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? 3 செகண்ட் போதுமே. ஆமா, யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணுல சும்மா கேட்டேன். சுக்ரியா சார். என்ன சமோசால ஆரம்பிச்சு சுக்கா வறுவல்ல முடிக்கிற? ஏ லட்சுமி, நம்ம சுப்பிரமணியத்துக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னனே, ஞாபகப்படுத்தவே இல்லையே. எனக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க எழுதி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன். எங்க ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. ஆமா, தம்பி எப்போ ஊர்ல இருந்து வருதான்? வருவான். நாம ஏதாவது தீர்மானமா சொன்னா நிச்சயமா சுப்பிரமணி வருவான். லட்சுமி, சுப்பிரமணி லெட்டர்ல என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? நாம அவனை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து பெரிய ஆளாக்குன காரணத்துக்காக மட்டும் இல்ல, உண்மையிலேயே உங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை தானே மனசை விட்டு எழுதியிருந்தான். பேபிமா, நான் சுப்பிரமணிக்கு என்னன்னு பதில் எழுதுறது? பேபிமா, உன்னை நான் மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறியாமா? சரிம்மா, நான் சுப்பிரமணிக்கு எதுவும் எழுதல. ஆனா உங்க அப்பா மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தாமா செய்யுது.
கூர்க்கா 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 ஏய் கூர்க்கா சாப் நமஸ்தே சார். ராம் சிங் ஓய் எனக்கு ஒரு ஹாஃப் மைண்ட் வரியா? ஏய் டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் உன்னை வேலைக்காரனா நினைக்கல, அடக்க முடியல. சாப் இப்பவே நீங்க ஓவர் தான். பத்துலயே ப்ளீஸ். உங்க மேல இருக்கிற ஒரு பிரியத்துல சொல்றேன் சார். என் பொண்டாட்டியை விட நீ என் மேல பிரியமா இருந்துருவியா? அது ஒரு பெரிய கதை. ஓகே தேங்க்யூ சார். சார் இந்த நிலைமையில நீங்க போக வேண்டாம் சார். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ராம் சிங், என் மேல யாரு பரிதாபப்பட்டாலும் எனக்கு பிடிக்காது. நான் என் பொண்டாட்டிய மறக்கிறதுக்காக குடிக்கிறேன்னு நினைச்சியா? நோ, நான் என் பொண்டாட்டிய மறக்கணுங்கிறதுக்காக குடிக்கல. என் பொண்டாட்டிய தினம் நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறேன். என் தேவி எங்க வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், யார் கூட வேணா இருக்கட்டும் ராம் சிங், ஐ டோன்ட் கேர். அவனுக்கெல்லாம் அவ உடம்பு மேலதான் ஆசை. ஆனா நான் அவ மனச புரிஞ்சுக்கிட்டு அவ இஷ்டப்பட்டவன் கூடயே சந்தோஷமா அனுப்பிச்சு வச்சேன். ஓகே ராம் சிங், டோன்ட் வரி. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. அவ வேணா என்ன மறந்துட்டு போயிருக்கலாம், ஆனா அவ என்னோட வாழ்ந்த நாட்கள் மட்டும் போய் இல்லையே. இந்த காலனிலேயே ரொம்ப படிச்ச மனுஷன் இவர்தான். தலை விதி. நல்லா ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு கடைசியில அனாதையா ரத்தம் கக்கி வீட்டுக்கு முன்னாடி செத்து கிடக்கான். செத்தாதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை போல. இருக்கும்போது ஊரே குடிகாரன் குடிகாரன் திட்டி தீத்தாங்க. இப்ப ஒன்னா உப்பாரி வைக்குது. பொண்டாட்டி ஓடி போயிட்டான்ல, அதுல இருந்தே குடிச்சு குடிச்சு இந்த ஆளு இப்படி செத்துட்டாரு. வேற ஆளா இருந்தா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது ஒண்ணு இல்லடி, வயசு காலத்துல ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, உடனே கோவிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. அவளை நினைச்சு இவனும் இவனை நினைச்சு அவளும் கடைசியில ஒரு ஆள் இப்படி நிரந்தரமா போயிடுவாங்க. இன்னொருத்தர் ஆயுசு பூரா கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏய் ஏய் குர்கா, நீ சரியான வில்லன்டா. யா ஜல்தி போல. ஆமா, அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணு எப்படி? என்ன அர்த்தத்துல அப்படி கேக்குற? எனக்கு தெரியாதா? நான் தான் தினம் பாக்குறேனே, நீ அவ கூட பேசுறதும் சிரிக்கிறதும் பழகுறதும். ஆஃப்டர் ஆல் கூர்க்கா, நீ ஏன் அவளை அசத்தும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ரொம்ப ஈஸி, தட்டுனா விழுந்துரும். கையை நீ எடுக்கிறியா இல்ல நானே எடுக்கட்டுமா? இரு ராம் சிங், நீ ஒரு வேலை செய்யற, அந்த பொண்ணை பார்க்கும்போது என்னை பத்தி புகழ்ந்து பேசு. சும்மா ஒண்ணு செய்ய வேண்டாம், அடிக்கடி உன்னை கவனிக்கிறேன். இப்போ இதை நீ அட்வான்ஸா வச்சுக்கிற. ஒரு நைட்டுக்கு உன் டென்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரு. மாப்பிள எனக்கு நல்ல ஒரு டாக்டரை பார்த்து, அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு பக்கத்துல தெலுங்கு மலைன்னு ஊர் இருக்கு, எலும்புகளை முறிஞ்சா நல்லா ஜாயிண்ட் போட்டு விடுவாங்க. ஏற்பாடு பண்ணுமா? வரட்டுமாட பாரதேசி.
ஹலோ ஹலோ. ஐம் ராஜா. ஓஹோ. வீட்ல சும்மா தான் இருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க போய் பார்த்து பேசிட்டு வாடான்னு. உன் பேர் லதா இல்ல? அம்மா சொல்லுவாங்க. நைஸ் நேம். லதாங்கிற பேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உள்ள நிறைய வேலை இருக்கு. இரு லதா. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியல. பரவாயில்ல, நம்ம வீடு தானே, நானே உட்காந்துக்கிறேன். தேங்க்யூ. ஆமா, இது யானை தானே? வந்த விஷயத்த சொல்றீங்களா? அப்பா ஜீப்ல போறத பார்த்தேன். ஆமா, அம்மா இல்லையா? ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க உள்ள இருக்காங்களா? சாரி, அவங்களும் சேர்ந்து மேரேஜுக்கு போயிருக்காங்க. அட பேசுறியே. அப்போ அரசாங்க வேலையை விட சொந்த வேலைக்கு தான் ஜீப் அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லு. ஆனாலும் உனக்கு ரொம்ப ஹெட் வெயிட். ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறியே. சாரி, நீங்க அடிச்சது எனக்கு ஜோக்கா தெரியல. இதான் ஜோக்கு. நீ கூட ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிற லதா. லதா வெயிட் வெயிட் வெயிட். இந்த பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு லதா. ஆமா, இது என்ன சாந்தா இல்ல ஸ்டிக்கரா? செருப்பு. அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல. நல்ல தெளிவான ஆளுடா. இதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. மச்சான், ரோட்ல கேட்டப்ப நான் விட்டேன். ஆனா யார் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட கண்ணா அப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு. உன்னை வேண்டாம் உள்ள வர சொன்னது. வெளியே போட. லதா, இவனை பாத்தியா? நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நமக்கே ஆட்டம் காமிக்கிறான். என்னடா இழிப்பு? சி, வாய் மூடு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் மனசுக்குள்ள இருக்கு. அடிச்சன வாய் வெத்தல வாக்கு போட்டு. என்னடா வாய் ரொம்ப நில்லுது? இழுத்தனா? என் மேல கை வச்ச. டேய், உன்னை என்ன பண்ண பாரு. இது என்ன பண்ணான்னு சொல்லு. என்னங்க, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னடா வர்ற? என்னடி? பாருங்க, நம்ம ராஜாவை இந்த கூர்க்கா பையன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஏண்டா கண்ணா, எதுக்கு அடிச்சா? சொல்றா. சொல்லு கண்ணா, உங்க அப்பாவுக்கு என்னை விட உன் மேலதான் பாசம் அதிகம். உன் மேல கைய வச்சவனே அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லு மகனே. இல்லப்பா, வீட்டு வசதி எல்லாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா பைப்லயும் தண்ணி வருதா? கதவெல்லாம் ஒழுங்கா சாத்துதான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்பா. அது அந்த கூர்க்கா பாத்துட்டு போறாமல என் மூஞ்சி எல்லாம் குத்து குத்துன்னு குத்திட்டாப்பா. அம்மா, என் மகனை தொட்ட கையை ரெண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். எங்கிருந்தோ அந்த நேபாளக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா, தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பச்சை தமிழன்னா எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன்.
கிடக்குறாங்க. தண்ணி கொடுங்க. ஐயோ என்ன ராம்சிங், யார் அங்கெல்லாம்? அதை விடுங்க, தண்ணி வேணும். சரி முதல்ல உள்ள வா. தண்ணி கொடுங்க, நான் டென்ட்டுக்கு போய். டென்ட் கொண்டு போக வேண்டாம். இத பாரு, அடிபட்டவங்கள திரும்பி வந்துட்டாங்கன்னா வேண்டாம். என்ன யோசனை பண்ற? நான் சொல்றேன், நீ உள்ள வா. இது என்ன தெரியுமா? மணிப்புரா. இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு இறந்துடுச்சுன்னா இன்னொன்னு தானா தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்குன்னா அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மிஸ் பண்ண கூடாது. குட் மார்னிங். நீயா? நில்றா. வெளியில காலிபல் இருக்கு, பார்க்கல? பார்த்தேன். ஏன் அடிக்கலான்னு உங்க பையன் அடிக்கலான்னு தான். ஒடியா கைய. நில்றா, நில்றா. ஏங்க என் பையன் அடிக்கிறேன்? போயா. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. டேய் ராம்சிங், அம்மா என்ன தைரியம்டா? ஏன் வீட்டுக்கு வந்து? டேய் டேய் யாரையுமே கேட்காம நீங்க உங்க டியூட்டிலயே இல்ல, யூனிஃபார்ம்லயே இல்ல. ஷட் அப். அநியாயமான அப்பா இப்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அத தடுக்க நான் டியூட்டில இருக்கணும் அவசியம் இல்ல. இவ்ளோ பேசுறீங்களே சார்? நேத்து ராத்திரி ராம்சிங்க 4 பேர் போட்டு அடிச்சாங்களே, அப்ப மட்டும் எங்க போயிருந்தீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். வரேன். யூ ப்ளடி. ஸ்டாப் இட். இனிமே அவர் அடிச்சீங்க, நடக்கிறத வேற. டீச்சர், விஷயம் தெரியாம பேசாதீங்க. என்னையும் மகனையும் இவ கொலை செய்ய வந்தான். அப்படிங்களா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த காலனில அதுக்கு தகுதியானவங்க உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. யோ, நீ ஸ்டேஷன் போன் பண்ணி ஜீப் வர சொல்லியா? ராஸ்கல், இவனை நான் சும்மா விட போறதில்ல. உள்ள தள்ளி எலும்பு உடைக்கிறேன். லுக், நான் வர வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. ஓகே சார். டாடி, என்ன? அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்களா? ஆமா. அனாவசியமா அவர் மேல கேஸ் போட வேண்டாம். பாவம், அவர் சாப நம்மள சும்மா விடாது. பாவம் குடியத்தை பார்த்தா போலீஸ்காரன் டியூட்டியை செய்ய முடியாது. டாடி, ராஜாவை அடிச்சது தானே பாத்தீங்க? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆஃப்டர் ஆல் ஒரு குர்கா, அவன் இப்படி செய்யலாமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ராஸ்கல், அவனை உள்ள தள்ளி என்ன பண்ற பாரு. டாடி, அந்த டீச்சர் சொன்னதை கேட்டீங்களா? யார் சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. அவனை இப்ப லாக் அப். டாடி, அப்படி ஒண்ணும் பெருசா நடக்கலையே. அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை விட்டுடுங்களேன். பேபிமா, என்னாச்சு உனக்கு? இல்ல, அவ்வளவு பேருக்கும் முன்னாடி நீங்க அவரை பிடிச்சிட்டு போனா அவர் மனசு ரொம்ப வேதனைப்படும் டாடி. வேதனைப்படட்டும், எனக்கு என்ன போச்சு? இருந்தாலும் நீங்க இதை செய்யக்கூடாது. என்னங்க? என்னடி நீ என்ன சொல்ல போற? காஃபி. காஃபி ஒண்ணு வேண்டாம். வா, நில்லுடு.
மார்னிங் சார். லிசன், எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிட்டு அனுப்புறேன். என்ன? வரமா? போங்க போங்க. ஆனாலும் அந்த டீச்சருக்கு அவ்வளவு தைரியம் கூடாது. கூர்க்கா மேல அப்படி என்ன ஒரு பாசம், கைய பிடிச்சில கூட்டிட்டு போறாங்க. அதானே அந்த டீச்சர் கூர்க்காவை வச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா சொன்ன? வா 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 வா, இந்த காலனியில இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் வேற நடக்குதா? எவ்வளவு கௌரவமா இருந்த இடம். அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாதே. அந்த கூர்க்கா இருக்கானே, போடி, பெரியவங்க பேசும்போது அங்கேயே நிப்பா. வா வீட்டுக்கு. சொல்லு சரசு. அந்த கூர்க்கா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் ஸ்கூலே கதின்னு இருக்கான். 24 மணி நேரமும் இந்த டீச்சர் கூடவே இருக்கான். அவன் டீச்சரையே சுத்தி சுத்தி வருவான். அதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து மாசம் மாசம் சம்பளம் பணம் கொடுக்கணும். நல்ல கதையா இருக்க. குடுக்குறேன். அருமையான கதை. காலனியில் ஒரு கந்தர்வ காதலி. எப்படி வாய் தெரியுது, வாய முடியா? சும்மா இருங்க. போங்க போங்க. வாங்க. சிவா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வந்து டிஃபன் சாப்பிடு. மணி 10 ஆச்சு, வந்து சாப்பிடு சிவா. எனக்கு வேண்டாம் டீச்சர், நீங்க போய் சாப்பிடுங்க. ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ற? எல்லாம் உன்னாலதான். எவனோ போய் எவன் மேலயோ கை வச்சா உனக்கு என்ன? லதா, ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு இருக்கு. ஏன் பாதியிலேயே நிறுத்திட்ட? சொல்லு சிவா. ராஜா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டா அதனால தகராறு பண்ண. நான் நம்ப மாட்டேன். நீ எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற. இத பாரு, என் மேல நீ உண்மையிலேயே மரியாதை வச்சிருந்தா சொல்லு, இல்லனா வேண்டாம். டீச்சர், நீங்க கேட்கறதுனால தான் நான் சொல்றேன். என் மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிடணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. தயவு செய்து இந்த விஷயத்த லதா கிட்ட கேட்டுறாதீங்க. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே போகட்டும். இப்போ எனக்கு லதாக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அங்கிள், ஒரு கதை சொல்லுங்க அங்கிள். சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க, ஒரு கதை சொல்லுங்க.
லதா, நான் பண்ணது தப்புதான். உனக்கே தெரியும், நான் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்காவும் மச்சான் இருந்தாங்களோ ஒழிய அவங்களுக்கு என் மேல பந்தமோ பாசமோ கிடையாது. நம்ம 2 பேரும் காதலிச்சப்பவே நினைச்சேன், நான் உனக்கு அருகதை இல்லாதவன் சொல்லணும். ஆனா வயசு எப்படி சொல்லவில்லை. எல்லாம் அந்த ஜோசிகாரன் பண்ணது. அவன் தான் சொன்னா, நீ கல்யாணம் பண்ணி போற பொண்ணுக்கு வலது நெஞ்சில் ஒரு மச்சம் இருக்கும், அப்படி இருந்துட்டு நீ ஃபாரின் போவ, பயங்கரமா பணமெல்லாம் சம்பாதிப்பேன்னு. நானும் அதை நம்பி மடத்தனமா அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன். சத்தியமா தப்பான எண்ணத்தோட இல்ல. இந்த வேஷம் கூட சோத்து பிரச்சனை தான். ஆனா வறுமைனா என்னன்னே தெரியாம வளர்ந்த உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். அப்ப இந்த வேலை இல்ல லதா, உன்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறதும் வரதும், உன்னை தெரிஞ்சிட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு இருக்கிற இதே ஃபீலிங்ஸ் தான் உனக்கு இருக்கும். அதனால நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், ப்ளீஸ். நீங்க ஊருக்கு போனா தாராளமா போலாம். அதுக்காக என்ன ஒண்ணு காரணம் காட்டிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பழைய லதா இல்ல. அதான் ஒரு நிமிஷம். நீ வேணும் நான் பழைய லதாவா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் என்ன பழைய சிவாதான். நீ கூட பேசாட்டி பரவாயில்ல. ஆனா நாம பழகின அந்த இனிமையான நாட்கள் நினைச்சிட்டு நான் சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். டீச்சர் புருஷன் துபாயில இருந்து வந்துட்டான். வந்துட்டானே? தம்பி. ஆஹா, வாங்க செக்ரட்டரி ஆண்டி. என்ன வர வர கிளாமர் ஏறிட்டே இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அழகுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. துபாயிலே இத கேள்விப்பட்டனே. என் கவர்ச்சி கடல் தாண்டிடுச்சு. ஆமா, என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? டீச்சருக்கு லெட்டர் போடலையா? லெட்டர் போட்டிருந்தேன், ஆனா எப்போ வரேன்னு தகவல் கொடுக்கல. எல்லாம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் போகும்போது அவளை கூட்டிட்டு போறேன். அப்ப பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, அப்படியே இருக்கீங்க. இல்லக்கா, கொஞ்சம் அழைச்சிருக்காரு. என்னங்க அப்படி சொல்றீங்க? வஞ்சகம் எல்லாம் பெருத்திருக்க, எல்லாம் துபாய் சாப்பாடு தான். அது என்னவோ, இப்பதான் பாக்குறதுக்கு அழகா கிளாமரா இருக்கீங்க, வித்தியாசம் தெரியுது. ஐயோ, வந்த காலையே நிக்கிறீங்களே தம்பி. வந்த காலையா? இது வேற காலுங்க. ஐயோ, அதே தமாஷா, அதே தமாஷா. சரி சரி, டீச்சர் வர வரைக்கும் நம்ம வீட்ல இருங்க. வாங்க. நீ போய் டீச்சர்ட்ட அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு வா. நானா? நான் அங்க போனா அவன் வந்து அதுவும் சரிதான். டீச்சரை இவன் போய் கூப்பிட்டான்னா அவனுக்கு கோபம் சர்றன்னு வந்துரும். அவனா? யார் அது? அது வந்து வாங்க, நமக்கு ஏன் பொல்லாப்பு? நம்ம சொல்லலைன்னா தெரியாம போயிடுமா? சொல்றதான் கரெக்ட். நீங்க சும்மா இருங்களேன். தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஏன் பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு சொல்லலையே. எனக்கு என்ன, டீச்சர் ஆச்சு, அவ புருஷனாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் பெரிய என்ன நீ சொல்லவும் மாட்டேங்கிற, சொல்லவும் விட மாட்டேங்கிற. வாங்க தம்பி, வாங்க வாங்க. தேங்க் யூ தம்பி. இந்த காலையில இருக்கிற நாங்க எல்லாருமா சேர்ந்து உனக்கு ஒரு லெட்டர் போடலாம்னு இருந்தோம். லெட்டர்? நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்களா? துபாயில இருந்து பொண்டாட்டிய பார்க்கணும், புள்ளைய பார்க்கணும், இப்பதான் வந்திருக்காரு. வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடணுமா? அதானே. அதுக்காக ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிட்டோம். நடந்தது சொல்லலைன்னா நாளைக்கு நம்மள கேட்பாங்க. அதுவும் சரிதான். கரெக்ட் தம்பி. இந்த உலகத்திலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த ஆம்பளைங்க தான். இதுவரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாத்திலையும் பெண்ணுங்களுடைய பெருமையை தான் எழுதினேன். ஆனா இன்னிலேந்து பெண்ணுங்களை படு கேவலமா எழுத போறேன். உடனடியா வாலிபனை வஞ்சித்த வாலிபின்னு ஒரு புது கதையை எழுத போறேன். அந்த மாதிரி கதை எழுத நான் விட மாட்டேன். டீச்சர் ஒண்ணு இவரை ஏமாத்தல. என்னென்ன நல்ல அழகும் ஆரோக்கியமும் உள்ள புருஷன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறான். சரி, அதை விட ஒரு குழந்தைக்கு தாயாவும் ஆயிட்டா.
அதுக்கப்புறமும் எங்கிருந்தோ வந்த ஒரு கூர்காவை கதின்னு அலைஞ்சான்னா கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? கூர்காவா? என் பொண்டாட்டி நிர்மலாவா? நீங்க சொல்றதா உண்மையா? தம்பி டென்ஷன் ஆகாதீங்க. தப்பு உங்க பொண்டாட்டி மேல இல்ல, நிச்சயமா அந்த கூர்கா மேலதான். ஏன்னா புதுசா வந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பொண்ணையே அவன் கை வச்சுட்டானா பாத்துங்களேன். தம்பி, மீன் நீந்தறதுக்கு ஆத்த விட முக்கியம் தண்ணி தான். தண்ணி அரேபியால இருக்கும்போது மீனால என்ன பண்ண முடியும்? பாவம், கிடைக்கிற தண்ணியில நீந்த வேண்டியதானே. மீன் ஜாதியே அப்படித்தான். ஐயோ, எழுதும் போது இப்படி எல்லாம் வரமாட்டேங்குது. இது பாருங்க, பேசுறவங்க எல்லாம் நல்லா யோசிச்சு நிதானமா பேசுங்க. தம்பி ஆத்திரப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் சாட்சி சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் அலைய வேண்டியது இருக்கும். தம்பி ஏற்கனவே கோவக்காரரு. எனக்கு எப்ப வந்தீங்க? ஏய், என்னடி? காலனிக்கு புதுசா வந்த குருக்கா நீதானா? ஆமா சார். சும்மா என் குழந்தைய கீழே விடு. உனக்கு என் பொண்டாட்டிக்கு என்னடா உறவு? வெட்டிடலாமா? ராம்சிங், இன்னொரு அருவா எடுத்துட்டு வா. 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் வெட்டிடுவோம். இப்படி எல்லாம் நான் பேசுவேன் நீங்க எதிர்பார்க்கல. பெத்தவங்களை வேணான்னு என்ன நம்பி ஓடி வந்தவன் நீங்க. என்ன சுண்டக்கா? அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன். கொஞ்சம் இன்னொரு எப்படி புருஷன் வெளியூர் போயிட்டா அவளும் பாவம் பொண்ணுதானே, அவளுக்கும் ஆசை பாசங்கள் இருக்காதான் தானே கேட்டீங்க? ஆசையை விட பாசம் தாங்க பெருசு. பாசத்துக்கு யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆசை கிடைக்கும். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது 2 பேரும் கட்டில ஒன்னா கட்டி பிடிச்சு படுக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது. எல்லாரும் உங்களை மாதிரி அலைஞ்சாலும் நினைக்கிறீங்களா? கற்பனை கதாசிரியர் நிறுத்திய கள்ள கடத்தல் ரொம்ப ஸ்ட்ராங்கான படியா? ஃபைட்டிங் தெரியுமா? இடிச்சிடும். நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அது? ஏயா, உங்க கூட பிறந்த தங்கச்சியாவோ இல்ல பெத்த மகளா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அது என்ன தலைப்பு? காலனியில் ஒரு கந்தரவ காதலியா? எஸ். என்ன எஸ்? படிக்கிறவங்க மதிக்கிற மாதிரி எழுதியா? படிச்சுட்டு வந்து மிதிக்கிற மாதிரி எழுதாது என்ன? அண்ணே வணக்கண்ணே. மாட்டிக்கினா இங்க நீதான் ஆம்பளை. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை செட்டப் பண்ண பார்த்தேன். ஏண்டா யோ கதை இங்க வாயா. இவர் பொண்ணு பாரதி தானே நீ லவ் பண்ற? அப்ப என்ன லதா மேல உனக்கு சபலமா? நீ என்ன பெரிய ஆண் அழகுனா? இனிமே இந்த பொண்ணையாவது பார்த்த உன் வாய் பெர்மனன்ட் அப்படி ஆயிடும், தெரியல? ஜாக்கிரதை பொம்பளை பொறுக்கி. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. லதா யார் தெரியுமா? இவரை உயிருக்கு உயிரா நேசிச்ச பொண்ணு. அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை சொல்றேன். ராம்சிங் ஒரு நேபாளியோ குர்காவோ அல்ல. உங்க எல்லாரையும் விட தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கிற சுத்தமான தமிழன். பேரு சிவராமன். சைலன்ஸ். எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சுல? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கெட் அவுட். போடா. சார் கோட்டு மாட்டு. போலாமா? சிப்பாய போயண்ணா. டீச்சரு ஆய் பாப்பா. எப்படி
ஒரு கலக்கு கலக்கிட்டேனா? நல்ல கலக்குனீங்க. நான் பயந்தே போயிட்டேன். ஹேய், லெட்டர் மூலமா இவதான் எல்லா விஷயத்தையும் எழுதுனா. அப்படியே ஆடி போயிட்டல்ல. அவருக்காக நான் இவ்வளவு நேரம் பேசினேன். அவரே நாசுக்கா திரும்பிக்குவாரு. டீச்சருமா 2 வருஷம் ஆச்சு பாடெல்லாம் படிச்சு. என்னது? அதான் அந்த ABCFK. டீச்சரம்மா கதவை திறடி. ஓடி. அட ரொம்ப. ஹாய் பாப்பா. राम सिंह जी जी अंदर आओ भाई. क्या? आड़ा उள்ள வாயானா. ஓடி. வெயிட் இல்ல. இதுக்கே எப்படின்னா என்ன சூ பாப்பாய். என்ன சிவா? அம்மா கிட்ட போய் காஃபி கேட்டேன்னு சொல்லு. கோ வா சிவா, உள்ள வா. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார். எம்எல்ஏ இவ்வளவு நம்பிக்கை பேச வரமாட்டேங்குது சார். சார், உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் சார். பெரிய மனுஷன் நீதான். இந்த காலனியை என் பொண்டாட்டியும் ஒன்னைய வச்சு தப்பா பேசும்போது அவ கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிட்டு நான் வர வரைக்கும் அவளுக்கு துணையா இருந்தியே. நீதாயா பெரிய மனுஷன். என் பொண்டாட்டி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கானா, அவ என்ன காதலிச்சா, என்ன கல்யாணம் பண்ணிட்டா, குழந்தையும் பெத்துக்கிட்டா, இப்ப ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என் கூட பேசுனது இல்ல, பழகுனது இல்ல, ஏன் பார்த்ததும் கூட இல்ல. எதுவுமே இல்லாம என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு நாள் இங்க இருக்கியே. You are great, I say. என்ன சார், யாருமே இல்லாத இந்த அனாதை மேல போய் சோ உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. You are like my brother. No, you are my brother. பெரிய தம்பி. என்ன தம்பி, சொல்ல வந்ததை சொன்னாதானே என்னால ஏதாவது பேச முடியும். நான் வந்தது சிவா செஞ்சது தப்பு இல்ல, அவன் நல்லவன் சொல்றதுக்காக வரல. அவனோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே அவன் மேல அனுதாபம் வரும். சிவாவா? யார் அது? அதான் நம்ம காலனில குறுக்காவ வேலை செய்யறானே அவன்தான். அர்த்தமில்லாத ஒரு விளையாட்டுனால அந்த பொண்ணுக்கு சிவா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சுட்டாங்க. சமீபத்தில் 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு சிவா மேல கோபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆசைப்படுற 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதானுங்க நியாயம் இல்லீங்களா? உண்மைதான். ஆனா சிவா பயப்படுறான், பொண்ணு வீட்டுக்காரங்க ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தான் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அது சரி, பொண்ணு யாருன்னு சொன்னாதானே நான். பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க மகள் லதா தான். யாரு? பேபி மாவா? சிவா வசதியானவன் இல்ல, ஆனா குணத்துல ரொம்ப நல்ல சுபாவம். அவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு வசதியும் வேலையும் நான் வாங்கி தரேன். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, உங்க மேல உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை தான். மிஸ்டர் சம்பத், எனக்கு இந்த ஜாதகம், பொருத்தம், சம்பிரதாயம், சடங்கு, அந்தஸ்து, அடுத்தவங்க பேச்ச கேட்கறது, அப்படி இப்படின்னு எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் என் மகளுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்க தயார். இப்ப என் பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அவத மனப்பூர்வமா ஏத்துக்கிற நிலைமையில இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ இந்த வீட்டுல பேசி சிரிச்சு நடமாடிட்டு இருக்கா. தம்பி, இன்னும் சொல்லணும்னா இந்த வீட்டுல நான், என் மனைவி, என் பொண்ணு எல்லாருமே தெரிஞ்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஆமாப்பா. Yes, she is a widow. என் பொண்ணு ஒரு விதவை. என்னைக்கு பேபி அம்மா கழுத்துல தாலி எரிச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அதை கட்ட வேண்டியதாயிடுச்சு.
நீ என்ன நினைச்சாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அனுபவத்துல நான் சொல்றேன், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, மனசுல ஒருத்தரை நினைச்சிட்டா சாகர வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, நீ லதாவோட மனசை தொட்ட முதல் ஆள். நீ போய் அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிவா, ஏதாவது பேசுப்பா. குழந்தை மாதிரி அழுதா எப்படி? வேண்டாம் சார். சார், லதா ஒரு விதவையா நடிச்ச என்னால் நேரில் பார்க்க முடியாது சார். எனக்கு இந்த சக்தி கிடையாது சார். எங்கெல்லாம் நின்னு தைரியமா மனசுல பட்டோட பேசணுமோ அங்கெல்லாம் மறைஞ்சு பேசாம ஓடி ஒளிஞ்சியே, அதுல வந்த வேணாதான்ப்பா இது. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இந்த பார், நீ லதாவை பார்த்து பேசுற. நான் உங்க கூட பேசாததுக்கு காரணம் உங்க மேல எனக்கு கோவம் இல்லை, என்னோட சூழ்நிலை. எங்க அப்பா அம்மாவுடைய ஆசைக்காகவும் வற்புறுத்தலுக்காகவும் மட்டும்தான் விதவ குலத்துல இல்லாம எப்பவும் போல இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு லதா, சம்பத் சார் மூலமா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. நான் நாளைக்கு அவரோட ஊருக்கு போலாம்னு இருந்தேன். நீ யார பத்தி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நீ என்ன விரும்புறது உண்மையா இருந்தா சொல்லு. நீ சொல்ற அந்த நல்ல பதில்ல தான் நான் நாளைக்கு ஊருக்கு போறதும் போகாதும் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், உன் பதில் எதுவா இருந்தாலும் சரி, இன்னொருத்தி என் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். அவசரம் இல்ல லதா, நல்லா யோசிச்சு காலையில பதில் சொன்னா போதும். அவ எதிர்காலத்தை அவளே முடிவு பண்ணட்டான். அது எந்த முடிவா இருந்தாலும் சந்தோஷமா எடுத்துக்கலாம்.
மட்டம் சொல்லி அவமானப்படுத்தினானே அவன் படுற பாட்டை பாரு. இவனுக்கு 2 பேரும் நிச்சயமா உயிரோட தப்பவே முடியாது. அதை ஏன் கேக்குற? இருந்த வேலைய விட்டுட்டு சொந்தமா டிராவல்ஸ் ஏஜென்சி நடத்துறேன். கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. பத்தி கூட்டிட்டு போலான்னு. அப்படியா? எனக்கு உங்களுக்குள்ள ஆகலையே. உனக்கு பாத்தியா?
எல்லாம் தங்கிட்டு போவோம். வேண்டாம், இன்னைக்கே போடுவோம். துபாயில வச்சுக்கோ. வா. இது யாரு? என் ஃப்ரெண்ட் மாதவன். How do you do? ஹலோ சிவா, மிஸ்டர் சிவா, துபாய்க்கு வரீங்கல்ல? துபாய். சாவி எடு. சிவா, வீட்டு சாவி. நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நமக்கு இன்விடேஷன் அனுப்புங்க. குடும்பத்தோட வரோம். அப்புறம் அந்த மச்சத்தை பார்க்க மறந்துடாதீங்க சார். உங்க பாஷையில சொன்னதா புரியல. மச்சம் மச்சம். கிளம்புங்க.